அன்பின் இனிய நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நான் உங்களுக்கு இந்த ஆறு பற்றிய அரிய பல தகவல்களை, செய்திகளை எல்லாம் சொல்லப் போகிறேன். இந்த நிகழ்ச்சியின் முக்கியமான நோக்கம் ஆறுகளை பாதுகாப்பது, பராமரிப்பது மற்றும் மேம்படுத்துவது என்பதுதான். வாருங்கள், நிகழ்ச்சிக்கு உள்ளே செல்லலாம். திருநெல்வேலி மாவட்டத்தில் ஓடும் ஆறு கடனா நதி அல்லது கடனா ஆறு. கருணை ஆறு என்றும் இதனை அழைப்பார்கள். பொதிகையில் பொதிந்திருக்கும் அகத்திய மலையில் உருவாகிறது இந்த ஆறு. இதற்கு 5 துணையாறுகள் உள்ளன. அவை கல்லாறு, கருணையாறு, வீரநதி, ஜம்பு நதி மற்றும் ராமநதி. கடனார் நதி உற்பத்தியான இடத்திலிருந்து 43 கிலோமீட்டர் பயணித்து திருப்புடை மருதூர் என்னும் கிராமத்தில் தாமிரபரணி நதியுடன் சேர்ந்து தனது தனிப்பட்ட பயணத்தை முடித்துக் கொள்கிறது. திருப்புடை மருதூர் என்னும் கிராமத்தில் தாமிரபரணியுடன் சங்கமமானதை அடுத்து கரையின் இருமருங்கிலும் அமைந்துள்ளவை அம்பாசமுத்திரம் மற்றும் கல்லிடைக்குறிச்சி நகரங்கள். கீழாம்பூர் என்னும் இடத்திலிருந்து வடகிழக்கு திசையில் 1 கிலோமீட்டர் தொலைவில் கடனா நதியின் துணையாறுகள் கல்லாறு மற்றும் கருணையாறு, வராக நதி ஆகியவை சங்கமமாகின்றன. கடனா நதியில் 6 அணைக்கட்டுகளும் ஒரு நீர்த்தேக்கமும் அமைந்துள்ளன. இந்த நீர்த்தேக்கத்தின் கொள்ளளவு 99,70,000 கியூபிக் மீட்டர். இதன் மூலம் 38.87 சதுர கிலோமீட்டர் பரப்பு பாசனத்திற்கு தண்ணீர் தருகிறது. அரசம்பட்டு அணைக்கட்டு, ஆழ்வார்குறிச்சி தேங்கல் அணைக்கட்டு, பஞ்சப்பள்ளி அணைக்கட்டு, காங்கேயம் அணைக்கட்டு, காக்கவல்லூர் அணைக்கட்டு ஆகியவை 6 கடனார் நதியின் மீது அமைந்துள்ள அணைக்கட்டுகள். சாம்பன்குளம், சிவசைலம், கருத்த பிள்ளையூர், பூவன்குறிச்சி, கீழாம்பூர் ஆகியவை கடனா நதிக்கரை நகரங்கள். கடனா நதியின் நீர்த்தேக்கம் திருநெல்வேலி நகரின் அழகிய ஓர் சுற்றுலா தலம். இது மேற்கு மலை தொடர்ச்சியில் ஆழ்வார்குறிச்சிக்கு அருகாமையில் சிவசைலம் கிராமத்தில் அமைந்துள்ளது. குற்றாலம் மற்றும் சபரிமலை சீசன்களில் இங்கு சுற்றுலா பயணிகள் கூட்டம் நிரம்பி வழியும். அன்பின் இனிய நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ் பகுதியில் எழுதுங்கள். நமக்கு வாழ்வும் வளமும் தரும் ஆறுகளை பாதுகாப்பது தான் இந்த ஆறுகள் தொடரின் நோக்கம். ஆற்றங்கரைகளில் குப்பைகளை கொட்டுதல், நமது சாக்கடை நீரை, சுத்திகரிக்கப்படாத தொழிற்சாலைகளின் கழிவு நீரை ஆற்றில் கலத்தல், சுற்றுலா சென்று பிளாஸ்டிக் பொருட்களை ஆற்றங்கரைகளில் அள்ளி வீசிவிட்டு வருதல், ஆறுகளுக்கு நீர் கொண்டு வரும் ஓடைகள் இருக்கும் இடத்தை ஆக்கிரமித்தல் ஆகியவற்றை தடுக்க நாம் என்ன செய்ய போகிறோம்? யோசியுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.